ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதை பற்றி அப்படின்னா, ராமர் பிரதிஷ்டை நடைபெற்ற அயோத்தியில் உத்தரப்பிரதேசத்தில் எல்லாரும் ஆஹா ஓஹோ நம்ம நாடு இன்றைக்கி சுபிட்சமாக ஆகப்போகுது, ராமர் கோயில் கட்டியாச்சு, இந்துக்களின் மனம் வந்து மகிழ்ந்து விட்டது. 500 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கி ராமர் கோயிலை மோடி அவர்கள் மீட்டெடுத்திருக்காங்க. இனிமேல் பாருங்கள், எங்களுக்கு வந்து ஏறுமுகம்தான் அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹன் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி கொடுக்குறான். என்ட்ரி கொடுத்து வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டுருக்கிறான். அம்பேத்கரின் வளர்ப்பு என்று அந்த சிறுவனை வந்து தன்னைத்தானே வெளிப்படுத்தியிருக்கிறான். இது உள்ளபடியே வந்து ஆச்சரியமாக இருக்கிறது. அவனுக்கு யாருமே வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் மனசில் தோன்றியதை அவன் வெளிப்படையாக பேசியிருக்கிறான். அப்படி என்ன பேசினான் அப்படின்னா, அந்த சிறுவன்கிட்ட வந்து மைக்கு கொடுத்து கேட்குறாங்க, அயோத்தி ராமர் கோயில் பிரதிஷ்டையை நீ எப்படி பார்க்குற அப்படின்னு. मंदिर जाते तो हम वही फिर मांगना पड़ता हमको, भैया दे दो, हमको इधर दे दो, भैया 2 रुपए दे दो, 4 रुपए दे दो, यही मांगना पड़ता. இதனால எனக்கு என்னங்க பிரயோஜனம் இருக்குது? ஆன்மீகத்தால் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா 2 ரூபா 5 ரூபா பிச்சை கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? बाबा नौकरी नहीं दिए, पढ़ेंगे तभी तो नौकरी मिलेगा, हमें नहीं पढ़ेंगे तो नहीं मिलेगा. विद्यालय रहेगा तो हमें शिक्षित होंगे तो हमें नौकरी मिलेगा, उस योग्य होंगे तब ना नौकरी. இதுவே நான் கல்விக்கு போனேன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னா, கல்வி கற்றேன் என்றால் எனக்கு அதன் மூலமாக நான் படித்து மிகப்பெரிய பதவிகளை வந்து அடைய முடியும். क्या बनेंगे बड़े होके? सर आईएएस, यूपीएससी की तैयारी करेंगे. यूपीएससी की तैयारी करेंगे? हाँ. फिर आईएएस बन के क्या करेंगे? आईएएस बन के समाज सेवा करेंगे. நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். எனக்கு ராமர் கோயில்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. हमें बाबा साहब ने संविधान लिखा है, हमें आरक्षण दिया है, तब हम बोल पा रहे हैं. बाबा साहब डॉक्टर B.R. अम्बेडकर को भी तो पूजते हैं, तो फिर मंदिर में काहे नहीं पूजते भैया? क्यों पूजे सर? मगर बाबा साहब ने हमें आरक्षण दिया है, संविधान लिखा है, भगवान ने हमारे लिए किया कि हम करें उनके लिए. राम का फोटो एक जगह, बाबा साहब का फोटो नहीं, राम का नहीं था, हमको कोई दिया नहीं, हमको राम ने कुछ नहीं दिया है. हाँ, हमको तो नहीं दिया कुछ, हमको जो भी दिया है बाबा साहब ने दिया है, जो कुछ भी दिया है सब बाबा साहब ने. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறான். ராமர் கோயிலால், ராமரால் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே நடந்தது கிடையாது. ஆனால் அம்பேத்கர் எங்களுக்கு வந்து சட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த சட்டத்தினால் நான் படித்து வளர்ந்த பின்பு ஒரு நல்ல நிலைக்கு போய் நான் வந்து ஐஏஎஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லி நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து தெரின்னு தெரிக்க விட்டுருக்கிறான். लेकिन ऐसे बोला जाता है मुसलमान तो देश के लिए खतरा है, क्या बोलेंगे आप? कुछ खतरा नहीं है, कोई खतरा नहीं, ऐसे खतरे नहीं करेंगे, नहीं करेंगे, सबको लेके चलेंगे. ஸோ உள்ளபடியே வந்து அதை பார்க்கும் பொழுது இந்த பையனுக்கு வந்து இவ்வளவு ஒரு பெரிய பகுத்தறிவா அப்படின்னு தான் வந்து நினைக்க தோன்றுகிறது. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுடைய இடத்திலேயே ஒரு சாமியார் பேட்டி கொடுத்ததற்கு பின்பு இந்த பையனுடைய அறிவை வந்து ஒப்பிட்டால் உள்ளபடியே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. உத்தரப்பிரதேசத்திலும் ஒரு அம்பேத்கர் வளர்ப்பு. ஸோ கண்டிப்பாக இது போன்ற மற்றொரு வீடியோக்களில் நம்ம சந்திப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.